ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமன் அரசை விட புகழ்பெற்ற அறிஞர்னு அந்த ஊரில் உள்ள எல்லா திருடும் தெரியும். என்னென்னா, ராஜா தெனாலிராமனுக்கு ஏகப்பட்ட பரிசு பொருள் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை தெனாலிராமன் அவர் வீட்டில் தான் வச்சுருப்பாருன்னு அந்த பகுதியில் உள்ள எல்லா திருடரும் தெரிஞ்சவொன்னே அதில் ஒரு திருடர் முடிவு பண்ணிட்டார். ஒரு திருடன் முடிவு பண்ணிட்டான். அவன் என்ன நினச்சிட்டான், அவன் போய் தெனாலிராமன் வீட்டில் தெனாலிராமன் தூங்கின உடனே நம்ம உள்ளே போய் ஒரு பரிசு பொருள் எல்லாத்தையும் நம்ம திருடிடலாம் அப்படின்ட்டு. இப்படியே ஒரு நோட்டம் பார்த்துட்டே இருந்திருக்குது. நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறத நம்ம நம்ம தெனாலிராமன் உஷாராக கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. இப்படியே இருந்தோன்னே இப்படியே அப்புறம் நோட்டம் போது ஒரு நாள் என்ன பண்ணிங்கன்னா, திருடன் தெனாலிராமன் அரசவையிலேருந்து வரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே தெனாலிராமன் வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி அதுக்குள்ளே போய் ஏன் அந்த பூச்செடிக்குள்ளே போய் விழுந்தானா, தெனாலிராமன் நைட்டில் ஒன்றுக்கு பாத்ரூம் இப்படி வெளில வரும்போது நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. உடனே தெனாலிராமனும் என்னடா அந்த செடிக்கிட்ட ஒரு மாதிரி சலசலம். அப்போ தான் தெரிஞ்சுட்டு, ஆஹா உள்ளே திருடன் இருக்கான், சரி கண்டுபிடிச்சிட்டு. உடனே தெனாலிராமனும் உடனே தெரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளோ நேரம் தான் ஒழிஞ்சிட்ருக்கான் பார்ப்போன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கரைச்சிட்டு அவங்க கூடயும் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் அவனும் அவன் குத்த காலை வச்சுட்டு உட்காந்துட்டு அப்பயும் வெளில வர. சரி அவரும் போனோன்னு அப்புறம் தெனாலிராமன் எனக்கு பல்லு வலி, அதனால் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வா, நான் வாய்க்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு. சரி என்னாச்சு உங்களுக்கு, அதுக்கு போய் ஒரு வாளி தண்ணி எடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லுவார். இருந்தாலும் அவர் மனைவி தெனாலிராமன் நம்ம கணவர் எதுவும் காரணம் இல்லாமல் கேட்க மாட்டார் அப்படின்னு அவங்களும் எடுத்துகிட்டு வச்சிட்டேன். இவரும் வாயில் கொப்பிக்கிறது, ஆமையில அவனுக்கு சூடு தாங்க முடியல. ஐயோ என்னடா கொதிக்குது. அப்புறம் திருப்பி தண்ணி எடுத்துகிட்டு சொல்லிட்டு அப்புறம் கொப்பளிக்கிறது. இப்படியே அவரும் கொப்பளிக்க அவனும் உள்ளே இருந்துகிட்டே திருப்பி அப்புறம் அந்த ஒரு வாளி தண்ணிகள். சரி இன்னும் ஒரே ஒரு கோவலை மட்டும் நீ சூடு பண்ணி எடுத்துட்டு. ஐயோ இவ்வளோ இது நான் உங்களுக்கு வச்சுட்டு இன்னமா உங்களுக்கு பள்ளி வழி போகலை. நீ இந்த ஒரு கோவலை தண்ணியை சுட வச்சு எடுத்து வர்றதுக்கே நீ இவ்வளோ வருத்தப்படுறியா, அங்கே வரணும் ஒரு வாளி தண்ணியும் அவன் மேலே ஏற்றுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னோம். அப்புறம் எப்பா ஒளிஞ்சிருந்தது போதும் வெளியில் வா அப்படின்ட்டு. வெளியில் வந்தோன்னா ஐயோ ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா தெரியாமல், இனிமேட்லேருந்து இந்த மாதிரிலாம் திருடிலாம் பிழைக்கக்கூடாது, நல்லா உழைத்து வாழணும் அப்படின்ட்டு அவனை மன்னிச்சு அனுப்பிட்டார். உடனே அவனும் தெனாலிராமன்கிட்ட நன்றி சொல்லிட்டு போயிட்டான்.